ஏப்ரல் மந்த்து ஸ்டார்டிங் பங்குனி உத்திரத்தோட தொடங்கி மீனாட்சி திருக்கல்யாணம் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதோட நல்லபடியாக முடிவடைஞ்சிருச்சு. மே மந்த்து உழைப்பாளர் தினத்தில் அதுவும் சித்ரா பௌர்ணமியில் தொடங்குது. இந்த மாதமும் எல்லோருக்கும் நல்லபடியாக அமையணும். அதில் முக்கியமான நாட்கள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது 4ஆம் தேதி. அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்டும் வேற. அப்புறம் சங்கடகர சதுர்த்தி 5வது நாள். அன்னைக்கு எங்கள் மாமனாருக்கு பிறந்தநாள், அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேய்பிரை சஷ்டி 7ஆம் தேதி. அப்புறம் பால் காசு கொடுக்கறது, லோன் 1ஆம் தேதி கட்டணும். அப்புறம் வைகாசி விசாகம் அது இந்த தடவை ஸ்பெஷலாக வருது. இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படிங்கும்போது நமக்கு 2 பௌர்ணமி வருது. 1ஆம் தேதி ஒன்று வருது, 30ஆம் தேதி மதியத்தில் ஒன்று தொடங்கி 31ஆம் தேதி மதியமாக முடியுது. அப்போ இந்த மாதம் மே மந்த்தில் 2 பௌர்ணமி வருது. அமாவாசை சனிக்கிழமை அமாவாசை வருது, 16ஆம் தேதி வருது. அப்புறம் கிருத்திகை வழிபாடு இந்த தடவையும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அதனால அசைவம் எடுக்கலாமா, கிருத்திகை விரதம் இருக்கவங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் 28ஆம் தேதி பிரதோஷம் வருது. அது மட்டும் இல்லாமல் 30ஆம் தேதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி பிற்பகலில் தொடங்கி அடுத்த நாள் 31ஆம் தேதி பிற்பகல் முடியுது. வைகாசி 1 15ஆம் தேதி தொடங்குது. சித்திரை முடிஞ்சு வைகாசி பறக்குது. ஸோ மாசப்பறப்பு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மாதவிடாய் எப்போ வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு வழிபாடு செய்யும் போது எந்த ஒரு நமக்கு மன சங்கடமும் ஏற்படாது. அதே மாதிரி மே மந்தோட மைத்திரை முகூர்த்தம் எப்போ வருதுங்கிறத நான் இன்னொரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லிடுறேன். டைமிங்கும் நாளும் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதமும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். கேலண்டர் சேவிங்ஸ் யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.